சாஃப்டாக பரோட்டா கடையில் கிடைக்கிற மாதிரி நம்ம எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 சிம்பிள் டிப்ஸ் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பரோட்டா சாஃப்டாக இருக்கும். 1 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு கூட போட்டுறக்கூடாது. 1/2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டும் 1 டீஸ்பூன் பட்டரும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பட்டர் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி, அதே போல் ஈஸ்ட்டும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அதே போல் ஈஸ்ட்டும் நிறையா போட்டிங்க அப்படின்னாக்கா இது பன்னு மாவு ப்ரெட்டு மாவு மாதிரி வந்துடும். அதனால் 1/2 டீஸ்பூனுக்கு மேலே ஈஸ்ட்டு போட்டுறாதீங்க. பட்டரும் 1 டீஸ்பூன் தான். இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை லேசாக இந்த மாதிரி கையில் தடவி அதை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கணும். லூஸானா பன்னு மாவு மாதிரி வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் சாஃப்டாக இருக்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் லேசாக மேலே அப்ளை பண்ணி அதை அப்படியே ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பரோட்டா செஞ்சிங்கன்னா எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. அதே சமயத்தில் சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி வச்ச மாவை ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். அது இது மாதிரி ஈஸியாக கையில் தட்டின உடனேயே அப்படியே சாஃப்டாக தெரியும். இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்து இது மாதிரி சப்பாத்தி கல்லில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாகவே போதும். எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மெல்லிசாக அந்த சப்பாத்தி கல் முழுசுக்கும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இல்லை நீங்கள் அந்த கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணி அது மேலே தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம். நம்ம கையால் விசிறி அடிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி விசிறி மடிப்பு மாதிரி மடித்து எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பரோட்டா ஷேப்புக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் அந்த பரோட்டா சைஸுக்கு நீங்கள் மாவை லேசாக தேய்க்கணும். இது ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம். மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த பட்டர்னாலையும் ஈஸ்ட்னாலையும் சாஃப்டாகவும் வரும். ஆனால் அதே சமயம் பன்னு மாதிரியும் இருக்காது. உங்களுக்கு பரோட்டா மாதிரியே தான் இருக்கும். அப்படியே இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு இந்த பரோட்டாவை போட்டுக்கோங்க. எண்ணெய் விடாமல் ஒரு தடவை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறமா லேசாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பையும் எண்ணெய் வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இதை அப்படியே தோசை கரண்டியை வச்சு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு அந்த பக்கமும் அதே போல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அதிக நேரம் ஊற வைக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு பிசையணும், நிறைய எண்ணெய் விட்டு பிசையணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த ஈஸ்ட்டுக்கும் இந்த பட்டருக்குமே இது சாஃப்டாக இப்படி ஒரு கையிலையே ஈஸியாக பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் சிக்கன் மட்டன் எது வச்சுனாலும் சாப்பிடலாம்.